குடும்பம்னா 1000 மனஸ்தாபங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு ஆயுசு முழுக்க அதையவா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க? என்ன ஒண்ணு, எங்க மேடமுக்கு முன்கோவம் கொஞ்சம் அதிகம். ஆனா கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னதான் உங்களுக்கு பையன் மேல கோவம் இருந்தாலும் தாய்ப்பாசம் விட்டு போயிடுமா என்ன? அதெல்லாம் எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல மேடம் அவங்க கோவத்தையெல்லாம் மறந்து அவங்க பையனை ஏத்துக்கத்தான் போறாங்க. அதுக்குள்ள அவங்க பையன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சி என் திட்டத்தை நான் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். அடுத்து RR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனேஜர் நான் தான். நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை நான் சூப்பர்வைசர் ஆக்கிறேன். அண்ணன் உன்னை சும்மா விட்டுவனா? அண்ணன் மேனேஜர்னா நீ தான் சூப்பர்வைசர். மேல ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்ப நினைச்சேன். இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. வெளியில குளிர் காத்து வீசுது. குளிர்ல உடம்பெல்லாம் நடுங்குது. ஆர்த்தியாவது அமுதாவையாவது கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அமுதாவையாவது கொஞ்சம் கூப்பிடுங்களேன். சம்மந்தி, என்னங்க அப்படி பாக்குறீங்க ரெண்டு பேரும்? அது இந்த புடவை புதுசா இருக்குண்ணா. ஆர்த்தி தானுங்க போன வாரம் வாங்கி கொடுத்தா. நான் கூட எனக்கு எதுக்கு இதெல்லாம் சொன்னேன். அவதான் கேட்கவே இல்ல. அடம் பிடிச்சு நீங்க இத கட்டியே ஆகணும்னு சொல்லி கட்ட வச்சுட்டா. ராஜிக்கு ஒரே இரும்பலா இருக்கு. ஜுரம் வேற இருக்குமா என்னன்னு தெரியல. ஜுரமா? சம்மந்தி அம்மாவுக்கா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே, சாதாரணமா தான் இருக்காங்க. ஒருவேளை ரொம்ப சோர்வா இருப்பாங்க. நீங்க மாத்திரை மருந்து ஏதாவது கொடுங்க சம்மந்தி, சரியாயிடும். ஆர்த்தி, இதோ கிளம்பிட்டேன்டி, வந்துட்டே இருக்கேன். என்ன சம்பந்தி, ஏதாவது முக்கியமான வேலையா போறீங்களா? ஆமாங்க சம்பந்தி. ஆர்த்திக்கு சின்ன வயசுல இருந்தே சூப்பர் ஸ்டார் படம்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இப்ப ஏதோ படம் வந்திருக்காமே, அதுக்கு போயே ஆகணும்னு ஒத்த கால நின்னு டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டா. என்னையும் வந்துதான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் படத்துக்கு போலாம்னு கிளம்புறேன். நான் போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. சரிங்க சம்மந்தி. சம்மந்தி அம்மாவை கூடவே இருந்து பாத்துக்கங்க, எங்கேயும் போயிடாதீங்க. வரேங்க. சரி ராஜி, உனக்கு இப்படி உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சா கார்த்திக்கோ வானதியோ இப்படி உன்னை தனியா விட்டுட்டு போவாங்களா? உன் பக்கத்துல இருந்து உன்னை கண்ணும் கருத்துமா பாத்துக்க மாட்டாங்க? எங்கேயும் போகாம உன் பக்கத்திலேயே இருந்து உனக்கு வேணுங்கிறத செய்ய மாட்டாங்க? ராஜி, உன் கோவம் எனக்கு புரியுது. பிரச்சனைன்றதுக்காக அவங்கள பத்தி பேசாம இருக்க முடியுமா? என்னப்பா டைனிங் டேபிள்ல எதையுமே காணோம்? சமைக்கலையா? இல்லம்மா. சமைக்காம அம்மாவும் ஆர்த்தியும் எங்க போனாங்கப்பா? ஏதாவது முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காங்களா? ஆமாமா, சினிமாக்கு போயிருக்காங்க. சினிமாக்கா? ஆமாப்பா, அவங்களுக்கு அதுதானே முக்கியம். அப்பா இருங்க, நான் உங்களுக்கும் அம்மாக்கும் சமைச்சு வச்சுட்டு போறேன். அம்மா, உனக்கு எதுக்குமா சிரமம்? அப்பா, சந்தோஷமான விஷயத்த ஏன் சிரமம்னு சொல்றீங்க? கொஞ்சம் இருங்கப்பா.
வீட்டை புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? ஒண்ணும் இல்லப்பா. அப்பா சமைச்சிட்டேன், நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னப்பா நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? இல்லம்மா, சில நேரத்துல சூழ்நிலை நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காதுமா, அது மாறிடும். வானதி ஏதோ ஒரு காரணமா தான் ஸ்வேதா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அம்மா ஏன் நினைக்கவே இல்லப்பா. ஏய், அவன் நினைக்கலன்னு யாரா சொன்னா? நினைக்கிறாப்பா. என்கிட்ட இந்த விஷயத்த பல தடவை சொல்லியிருக்காங்க. வானதி, என்ன காரணமா? என்கிட்டயாவது சொல்லுமா. நான் போய் ராஜிட்ட. என்னங்க? சாம்பாராங்க? ஆமா ராஜி. எப்படி ராஜி இருக்கு? ஓ, நல்லா சமைச்சிருக்கீங்க. ஆ. ராஜி ராஜி, நீ இரு ராஜி, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன மணி, பார்த்து கவனமா இருக்க மாட்டியா? அப்பா தெரியாம கைப்பட்டுச்சு. சரி, பார்த்து ஜாக்கிரதை இருங்க. என்னாச்சுங்க? அது ஒண்ணும் இல்ல ராஜி. சம்பந்தியம்மா பாத்திரத்தை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சுட்டு போயிட்டாங்க. அது சரிஞ்சு விழுந்துருச்சு. நீ சாப்பிடு. சினிமாவுக்கு போற அவசரம் அதான். என்னங்க, எனக்கு கொஞ்சம் சாதம் போடுங்களேன். போடுறமா. இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாளைக்கு மேல ஆச்சுங்க. என்னங்க, உண்மையிலேயே சொல்றேன், நல்லா சமைச்சிருக்கீங்க. அதெல்லாம் வானதி கிட்ட கத்துக்கிட்டு தான் ராஜி. வானதி ஏற்கனவே நல்லா சமைப்பாங்க. நமக்குன்னு என்ன எழுதி இருக்கோ. அப்பாடா. ஒரு நிமிஷம். சொல்லுங்க சம்பந்தி. என்னத்த? இல்ல, சினிமாவுக்கு போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல நீங்க 2 பேரும் சாப்பிட்டு வரேன்னு தான் சொன்னீங்களாமே. ஓ, ஜீவா எங்க? ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. அவருக்கும் பசிக்கலன்னு சொல்லிட்டாரு. சம்பந்தி, நீங்க இந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டாம். என்னாச்சு? ஏன் சம்பந்தி? எனக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அதனால இது பத்திய சாப்பாடு. நீங்க சூடா சமைச்சு சாப்பிடுங்க. என்னாச்சுமா? இல்ல ஜீவா, இது எனக்காக பத்தியத்துல செஞ்ச சாப்பாடு. இவங்கள சாப்பிட வேண்டான்னு சொன்னேன். ஓ,
இதுக்கு மேல நம்ம சமைச்சு சாப்பிடுறதா? ஏய், கார்த்திக் தான் வரான். ஆமா ஆர்த்தி. போய் செடி எடுப்போ. அட இது நம்ம வீட்டு பேயா? அப்ப இன்னைக்கு பேய ஓட்டிட வேண்டியதுதான். அபி, எதுக்கு இப்ப சிரிக்கிற? கார்த்தி பயந்துட்டான்னு நினைக்கிறேன், அதான் ஓடிட்டான். சரி வா, நம்ம செடியை தூக்கலாம். இந்த செடி இங்க இருந்தா தானே இது கூட ஜோடியா நின்னு அத போட்டோ எடுத்து போடுவான் அந்த வானத்தை. இனிமே இந்த செடி இங்க இருக்கவே கூடாது. அபி, ம் सदमानं भवति सता यत्पुरुषत् सभेन्द्रिये आयुष्येभेन्द्रिये प्रतिष्ठति धान्यं धनं वसुं भगुपुत्रलाभं तदसंवत्सरं दीर्घमायुः. போலாம். ராஜா, பிரகாரத்தை சுத்திட்டு வந்துடலாம். ஏங்க, நீங்க கோயில சுத்திட்டு வாங்க, நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். சரி. அம்மாக்கும் அன்னிக்கும் நடுவுல ஏற்பட்ட பிரச்சனைய நாம தான் எப்படியாவது தீர்த்து வைக்கணும். கடவுளே, நீதான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி பராசக்தி.
ஸ்வேதால மனசுல நினைச்சுக்கிட்டு உன் வேண்டுதல ஆரம்பியுமா. உனக்குள்ள இருக்க கவலையெல்லாம் பனி போல உருகிடும். பதட்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா. இந்த பொண்ணு முழுகாம இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல தலை சுத்துறது, மயக்கம் வர்றது இதெல்லாம் சகஜம்தான். நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பொண்ணை பார்த்து வீட்டுக்கு கூட்டு போங்க. கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆவல. ஏண்டா அதுக்குள்ள எப்படி அவ கர்ப்பமா இருக்க முடியும்? அயோக்கிய ராஸ்கல். சொல்ல சொல்ல ஏன்டா இப்படி பண்ண? சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தைரியம் இருக்கு. வேண்டாம். இதுக்கு மேல ஏதாவது பேசுன எல்லாம் உன்னால தாண்டி. அண்ணா, அவர் எதுவும் பண்ணிடாத. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அவரு பாவம் அண்ணன். ஸ்வேதா, இதுக்கு மேலே உண்மையை நான் சொல்லாம இருந்தா என்னால எல்லாரும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அதனால எல்லாத்தையும் சொல்லதான் போறேன். அண்ணன், நீ நினைக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கர்ப்பமானது உண்மைதான். ஆனா அது ராஜாவால இல்ல, இன்னொருத்தரால. என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும்னு தான் அண்ணி என்ன செய்ய வேண்டான்னு தடுத்தாங்க. என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அண்ணி மட்டும் எனக்கு சப்போர்ட்டா இல்லாம இருந்திருந்தாங்கன்னா எப்பவோ நான் செத்து போயிருப்பேன். என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டாங்கிற கவலையை விட அம்மா அண்ணிய வெறுக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டதுதான் எனக்கு பெரிய கவலையா இருக்குதுன்னு இந்த விஷயம் உனக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சதுன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு தான் அண்ணி இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு எங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. எல்லாரும் ஒன்னா இருந்த குடும்பத்துல இவ்ளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருந்த. ஏதோ புத்தி கெட்டு போய் ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டேன். நம்ம குடும்பத்துக்கு பெரிய பாவம் பண்ணிட்டேன். ஸ்வேதா, 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 ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லடா, விடுற. ஸ்வேதா அழாதம்மா. ஸ்வேதா சொன்னா கேளுடா, அழாதடா, ப்ளீஸ்டா. ஸ்வேதா அழாதுன்னு சொல்றல்லம்மா. உனக்கு துணையா நாங்க இருக்கோமா.
இந்த அண்ணன் இருக்கம்மா. நீ சொன்ன மாதிரி இந்த உண்மையெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவங்களால அதை தாங்கியிருக்கவே முடியாது. வானதி, நடந்த எதையுமே நீ வெளியே சொல்லாம இருந்ததுதான் நல்லது. ஆனா உன்னதான் எல்லாருமே. அது பரவாயில்லைங்க. அன்னைக்கு நான் ஸ்வேதாக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தப்போ குடும்பமே என்ன தப்பா நினைச்சாங்க. ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரியாம நீங்க என்ன நம்பினீங்க பாத்தீங்களா? எனக்கு அது போதுங்க. இப்போதைக்கு அம்மா இத புரிஞ்சுக்கலனாலும் சீக்கிரமே அவங்க நம்மளை ஏத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. கண்டிப்பா வானதி, ஸ்வேதா அவளுக்கு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட அவளுக்கு உதவி செஞ்ச உடனே அந்த கடவுள் விட ரொம்ப நாள் கஷ்டப்படுத்த மாட்டார். ஸ்வேதா, இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி வேண்டுதல் பண்றதெல்லாம் சரியா இருக்காதுமா. நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வானதி, என்ன ஜீவா, ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்த மாதிரி தெரியுது. ஆமாமா, எனக்கும் முக்கியமான விஷயம்தான், உங்களுக்கும் அது சந்தோஷமான விஷயம்தான். என்ன விடுகதை மாதிரி சொல்லிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல, உங்களுக்கு வெட்டிங் டே வருது இல்ல, அத நாங்க கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆர்த்தி. வேண்டானா எதுக்குமா வேண்டாம்? எனக்கு பெருசா எந்த விஷயமும் கொண்டாட பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அதுவும் இல்லாம நான் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ற மூட்லயே இல்ல. விரும்பத்தகாத சம்பவங்கள், ஆக்சிடென்ட்னு என்னென்னமோ நடந்து போச்சு. இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம் ஜீவா. கார்த்திக் என்ன கஷ்டப்படுத்திட்டு போயிட்டான். என் கூட இருக்கிற ஜீவாவாவது சந்தோஷமா இருக்கட்டும். இதாங்க உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச குணம். எப்பவும் நீங்க மத்தவங்க பத்தியே நினைப்பீங்க. ரொம்ப சந்தோஷங்க சம்பந்தி. நாங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்களா? ஆமா ராஜி, நீ எடுத்த முடிவு நல்ல முடிவுதான். வருத்தம் வேதனைன்னு இருந்துட்டோம்னா நம்ம அதிலேயே மூழ்கி போயிருவோம். அதுல இருந்து நம்ம வெளியில வந்துடணும். என்ன, கார்த்திக் வானதி இல்லாம அந்த ஃபங்க்ஷனை நடக்கட்டுங்க. என்னப்பா கார்த்தி? வாங்கண்ணா. ஏப்பா, ஒரு முக்கியமான விஷயம். என்னண்ணா? நம்ம முதலாளி அம்மா பையன் யாருன்னு சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமா. இப்ப அதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. நாளைக்கு முதலாளி அம்மா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம அங்க போறோம், அவங்க பையன் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். ஃபங்க்ஷனா? அது நம்ம ராஜேஸ்வரி அம்மாவுக்கு நாளைக்கு 30வது வருஷம் கல்யாண நாளாம். நாளைக்கு அதை ரொம்ப கிராண்டா கொண்டாடுறாங்களாம் கார்த்தி. தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க, அவ்வளவு ஏன் நம்ம யூனியன் ஆளுங்களுக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுருக்காங்கன்னா பாத்துக்கேன். பத்திரிக்கை வச்சாங்களா? யாருன்னு கொடுத்தா? நம்ம ஜீவா சார் தான் கொடுத்தாரு. நம்ம ஆபீஸ் மேனேஜர்ல இருந்து அடிமட்ட தொழிலாளி வரைக்கும் பத்திரிக்கை போயிருக்குன்னா அப்ப நம்மள ஒருத்தரா இருக்கிற மேடமுடைய பையனுக்கு
பத்திரிக்கை கொடுக்காமல இருப்பாங்க? கண்டிப்பா கொடுத்துருப்பாங்கல்ல. அம்மா அப்பாவுடைய கல்யாண நாள பையன் இல்லாம கொண்டாடுவாங்களா என்ன? வந்துட்டீங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? முகம்லாம் கூட ஒரு மாதிரி இருக்கே. ஜீவா ஏதாவது சொல்லிட்டாரா? ஒரே நேரத்துல இவ்வளவு கேள்வி கேட்டா நான் எதுக்கு பதில் சொல்றது? கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான் வந்துட்டேன். என்ன என்னாச்சு? ஏன் மனசு சரியில்லை? சரி, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நம்ம பேர் இன்விடேஷன்ல இல்ல வானதே. அது வந்து அம்மா அப்பாவோட வெட்டிங் அனிவர்சரி எப்பன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, அடுத்த மாசம் 5ஆம் தேதி. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா வானதி? எப்படிங்க அம்மா அப்பாவோட வெட்டிங் டேவை மறக்க முடியும்? ஆனா நம்ம இருக்கோன்றதையே அம்மா மறந்துட்டாங்க. ஏங்க, தப்பி தவறி கூட அம்மாவை பத்தி நாம எதுவும் தப்பா நினைக்க வேண்டாம். தப்பு செஞ்சது நாம என்ன தப்பு செஞ்சோம்? நான் செஞ்சேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. என்ன வானதி, நம்ம பேரே இல்லைன்னு சொல்றேன், இன்விடேஷன் எடுத்து பார்க்கல, அமைதியா நிக்கிற. ஏங்க, நம்ம பேர் இருக்க கூடாதுன்னு அம்மா அவங்க மனசார நினைச்சிருப்பாங்களா? இருக்காது. இருக்காதுல்ல. இது ஜீவாவோட ஏற்பாடு. இன்னும் சொல்ல போனா என் தங்கச்சி ஆர்த்தியோட ஏற்பாடு. அதை விட முக்கியமா சொல்லணும்னா அமுதா அம்மாவோட பிளான். வீட்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும்போது நாம இல்லாம கோவிலுக்கு போலாங்க. அம்மா அப்பாக்காக சாமியை கும்பிடுவோம், அபிஷேகம் பண்ணலாம், ஏன் அன்னதானம் கூட பண்ணலாம். அம்மா அப்பாவோட கல்யாண நாளை நாம கொண்டாடலாம். தெளிவா பேசுற வானதி. நான் தான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். ஏன் சீக்கிரம் வந்தீங்கன்னு கேட்டல, இதுக்காக தான் வந்தேன். நீ பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கேன். எங்க போயிட்டேள்? உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். வந்து அப்பா அம்மா கிட்ட மாலை எடுத்து கொடுக்கும். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத் ஸ்வாஹா. வாங்கிக்கோங்க, மாலை எடுத்து கொடுங்க. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்குங்க.
பசங்க பெத்தப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ரெண்டு பேரும் எடுத்துக்கோ, பசங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள். திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. ஆர்த்தி, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? பாத்தியாவல திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி சமயம் பார்த்து இதான் சாக்குன்னு சட்டுன்னு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இவெல்லாம் அடங்கவே மாட்டாமா. இல்ல அவளை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு தெரியும். சரி சரி, அங்க வந்தவங்க எல்லாம் கிஃப்ட் கொடுத்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நீ மாப்பிளையும் போகணும்ல? வா, மாப்பிள்ளை எங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்தாங்கய்யா. வணக்கம் வணக்கம். இந்த பக்கம் வந்துருங்க. வாங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வரமா? சாப்பிட்டுதான் வரேங்கய்யா. சாரி பாஸ், நீங்க தான் மேடமுடைய பையன்னு தெரியாம நான் உங்ககிட்டயே. அண்ணா, நான் பாஸ் எல்லாம் இல்ல, என்னைக்குமே உங்கள ஒருவன் தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் சரிங்க சார், நான் வரேன் சார். சரிண்ணா. திருமண நாள் வாழ்த்து. தேங்க்யூ. இந்தாமா. அத்தை, இது உங்களுக்காக நான் கொடுக்கிற கிஃப்ட். இந்தாங்க, வாங்கிக்கோங்க அத்தை. என்ன ஆர்த்தி, வெளிய பெட்டியே பலமா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அப்போ உள்ள இருக்கிற பொருளும் ரொம்ப விசேஷமா தான் இருக்கும் போல இருக்கே. சமந்தி பாருங்க சமந்தி. என்னமா அது? மத்த செயின் மாதிரி இல்லாம ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இது நவரத்ன செயின் மாமா. இந்த செயின்ல 9 ரத்தினங்களும் இருக்கு. நான் அத்தைக்காகவே ஸ்பெஷலா அவங்க கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி சொல்லி வாங்கினேன். அடடடடா ஆர்த்தி, நீ இப்படியெல்லாம் கூட யோசிப்பியாடி? எனக்கே இன்னைக்குதாங்க தெரியும் ஆர்த்திக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட பரிசு பொருள் வாங்க தெரியும்னு. ஏதோ கடமைக்கு ஒரு பரிசை வாங்கி கையில கொடுத்தோன்னு இல்லாம எப்படி மெனக்கெட்டு யோசிச்சிருக்கான்னு பாருங்க. ஏண்டி, உன் மாமியாருக்காகன்னு பார்த்து பார்த்து வாங்கிருக்க. கார்த்திகா அமெரிக்கா போயிட்டான்னு சொன்னாங்க. கார்த்திகாவை பார்க்க முடியாம நான் தவிச்சேன். என்னோட வெற்றிய தோழிக்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த வாய்ப்பு எனக்கு கடைசி வரைக்குமே கிடைக்கல. எனக்கு பெண் குழந்தை பிறந்தா கார்த்திகான்னு பேர் வைக்கிறதா இருந்தேன். ஆனா பிறந்தது ஆண் குழந்தை. அதனால்தான் கார்த்திக்னு வச்சேன். கார்த்திக்க பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவன் ஞாபகம் தான் வரும். கார்த்திக் என் மேல காட்டுற அன்ப கார்த்திகா என்கிட்ட காட்டுற மாதிரி எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என்னைக்காவது நான் அவளை மறுபடியும் பார்க்கணும்னு தான் என்னோட பிரார்த்தனையே. அவளை பார்க்கிற நாள் தான் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள். எங்க இருக்காளோ, நான் அவளை நினைக்கிற மாதிரி கார்த்திகாவும்
என்ன நினைச்சிட்டு தான் இருப்பா. கடவுளே, கார்த்திகாவை நான் மறுபடியும் பார்க்கணும். நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்னு அவகிட்ட சொல்லணும். வாட்? நவரத்ன செயினா? இதோ இது என்னோட மருமக ஆர்த்தி எனக்காக கிஃப்ட் பண்ணது. ஏமா, ஒரு கிஃப்ட் கொடுக்கறேனா அத பத்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்க வேண்டாமா? என்ன? ராஜேஸ்வரியோட ராசிக்கு நவரத்ன செயின் எல்லாம் போடவே கூடாது. அவ ராசிப்படி அவளுக்கு மாணிக்க கல்லெல்லாம் ஆகவே ஆகாது. ஏமா, இந்த நல்ல நாள் அதுமா இத போய் கிஃப்டா கொடுத்திருக்கீங்க? ராஜி, நீ முதல்ல அதை கழட்டு. இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஓ, மருமக கொடுத்த கிஃப்ட்னு இத கழட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கா? இங்க பாரு ராஜி, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அதெல்லாம் உன் மருமக எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டான் இல்லையாமா? பாத்தியா, நான் சொன்னேன்ல. என்ன தைரியம் இருந்தா வானத்தி மூலமா இங்க வந்தவ சம்மந்தி அம்மாவுக்கு நீ கொடுத்த நெக்லஸ கழட்ட சொல்லுவா.